தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்தது. பாகிஸ்தான் பெரும் பாதிப்பை சந்தித்தது. அதற்காக காங்கிரஸ் எம்பி சசி தரூர் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசை வெகுவாக பாராட்டினார். மத்திய அரசு அமைத்த அனைத்து கட்சி குழுக்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கிவிட்டு நாடு திரும்பின. ஒரு குழுவுக்கு காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமை வகித்தார். காங்கிரஸ் கட்சி அவரது பெயரை மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கவில்லை. மத்திய அரசை அவரை தேர்வு செய்து அனுப்பி வைத்தது. இதனால் காங்கிரஸ் தலைவர்கள் சசி தரூரை விமர்சித்தனர். ஆனால் மத்திய அரசு கொடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்து சசி தரூர் நாடு திரும்பினார். அமெரிக்கா, கொலம்பியா உள்பட 5 நாடுகளுக்கு அவர் பயணம் மேற்கொண்டார். அந்நாட்டின் ஆட்சியாளர்கள், கல்வியாளர்களை சந்தித்து பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்தார். நாடு திரும்பிய பின் தனது பயணம் குறித்து அவர் ஒரு நாளிதழில் கட்டுரை எழுதினார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: பிரதமர் மோடியின் ஆற்றல், சுறுசுறுப்பு, ஒரு விஷயத்தில் காட்டும் ஈடுபாடு ஆகியவை உலக அரங்கில் இந்தியாவின் முதன்மை சொத்தாக இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள் நமது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க தேவையான நியாயமான முயற்சியாக இருந்தன என்றும், எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களுக்கு பதிலடியாக அமைந்தன என்றும் வெளிநாடுகளில் விளக்கினோம். எங்களது விளக்கம் அந்த நாடுகளின் எண்ணங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. பொறுமையுடனும் தொடர்ச்சியாகவும் தரப்படுகின்ற உண்மையான தகவல்கள் வேண்டுமென்றே பரப்பப்படும் தவறான தகவல்களை முறியடிக்கும் என்பதை அவை நிரூபித்தன என்று அந்த கட்டுரையில் சசி தரூர் கூறியுள்ளார்.